இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் கொஞ்சம் பதட்டத்திலயும் இருக்காங்க. இயல்பா அவங்க எப்படி இருக்கணுங்க ஐயா? காதுல கேட்டதை கொண்டு வந்து புதுசா ஒண்ணு செய்வான். இப்படிலாம் அவன்கிட்ட நல்ல திறமைகள் இருக்கு. அதனால காலத்தால் எந்த கிரகம் எங்க வந்தாலும் சரி ஏமாற்றமே இல்லாம தப்பிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா மிதுனத்துக்காரங்க தான். ஆரம்பத்தை குரு பார்க்குறார். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நிச்சயமாக ஏற்கனவே எதிரிகள் இருந்துகிட்டு இருந்தாலும் இந்த தடவை நம்ம எதிரிகள் இருந்து நம்ம தப்பிக்கலாம். அதுலேருந்து நமக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது இப்போ உங்க ராசியை விட்டு, அதாவது ஜென்மத்தை விட்டு விலகிறாரு. அப்போ ஏற்பட்ட மன குழப்பம்ங்கிறதும் தூக்கமே இருந்திருக்காது அதிகமா மிதுன ராசிக்கு. இது அதுல எல்லாம் இருந்து ரிலீஃப் ஆக போறீங்க. பிரபஞ்சம் இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு வீட்டை கட்டுறதுக்கு அவ்வளவு சங்கடப்படுவோம். ஐயோ இதை பூரா கட்டி முடிக்கும். வருமானம் வரக்கூடிய சொத்தை பூரா அவனுக்கு தான் உருவாகிக்கும். வருமானம் வரக்கூடிய சொத்து யாருக்குடா ஈஸியாக அமையுதுன்னா மிதுனத்தில் பிறந்தவங்க, மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க. இந்த குரு பார்க்கறது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2-6 தான் இண்டிகேட் பண்ணும். பொதுவாகவே ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குற குரு நல்ல குரு. ஏன்னா இப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம பார்ட்னர் அல்லது லைஃப் பார்ட்னர் 2 பேர்த்துக்குமே நல்லா இருக்கும். அப்போ கூட்டுறவு ஓங்கும். அப்போ தொழில் பார்ட்னருக்கும் சிறப்பாக இருக்கும். அப்போ அங்கே எதுவும் மனக்கசப்பு வராது. மனைவியிடம் இருக்கிற மனக்கசப்பு தீரும். மிதுன ராசி அன்பர்கள் பொறுமையின் சிகரமான நிறைய மிதுன ராசி அன்பர்களை நான் பார்த்திருக்கேன். அவங்களே பொறுமை இழந்து எங்களுக்கு எப்பதான் இந்த வியாபாரம் எல்லாம் வளம் பெறும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? மிதுனத்திற்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி அமையுது? அதாவது இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது இப்போ உங்க ராசியை விட்டு, அதாவது ஜென்மத்தை விட்டு விலகிறாரு. அப்போ ஏற்பட்ட மன குழப்பம்ங்கிறதும் நிறைய என்ன சொல்லுவாங்க, ஒரு ஈகோ அப்படியே ஃப்ளாக்ஸ் ஆகி வெளியில விட முடியாம அடக்கி மன அழுத்தம் அதிகமா இருந்திருக்கும். தூக்கமே இருந்திருக்காது அதிகமா மிதுன ராசிக்கு. இது அதுல எல்லாம் இருந்து ரிலீஃப் ஆக போறீங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? மிதுனம் அதுவே உலகத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்களேம்மா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது உண்மை. நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க, நம்ம கேட்கறோம் இல்லையா? அதான் மணிமேலை. ஏன்னா மிதுனம் 7ஆம் அதிபதி பாதகாதிபதி அந்தஸ்தும் தொழிற்சான அந்தஸ்தும் கேந்திராதிபத்திய தோஷத்தை வேற குரு இப்போ அந்த ஒரு வருஷமா பெற்றிருந்தார். அதனால அந்த பிரச்சனை நிறைய இஎன்டி பிரச்சனையெல்லாம் சந்திச்சவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க மிதுன ராசி. இப்போ இந்த 2ஆம் இடத்துல போய் உச்சம் வர மிதுன ராசிக்கு கல்வி சொல்லக்கூடிய இடம், தனம்னு சொல்லக்கூடிய இடம், குடும்பம்னு சொல்லக்கூடிய இடம், வாக்குன்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ அது குரு உச்சம் பெறுது அப்படின்னா இப்ப கிடைச்சதுரா வாய்ப்புன்னு நம்ம பாட்டுக்கு அதிகமா பேசிடவும் கூடாது. தவளை வாயால கெட்டுச்சுன்னு சொல்ற மாதிரி. ஏன்னா அந்த அடைச்சி வச்சிருந்ததெல்லாம் இப்போ ஓபன் பண்ணி வாக்குல இருக்கிற குரு நல்ல குரு அல்ல, அவரும் பாதகாதிபதியே. அதனால பேசி கெடுத்துக்கிட்டு போறதோ இத்தனை நாளா பொறுமையா இருந்தது வீணா போயிடும், கொட்டிடுற மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சம் வாயை பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாதிரி பல் எவறுகள்ல எல்லாம் ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட் பேசிக்கலா போகும். அந்த குரு வந்துச்சுன்னா அது இந்த சனிசாரங்கள்ல போறதுனால பல் ரத்த கசிவு போக்குவரத்து, எலும்பு சம்மந்தப்பட்டது, கம்பி போடுறதுலாம் நிறைய பேத்துக்கு வரும். இவ வர்ற குரு கண்டிப்பா வரும். அது மட்டும் அல்ல, இந்த குரு பார்க்கறது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 2-6 தான் இண்டிகேட் பண்ணும். பொதுவாகவே ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அப்போ இங்க பார்க்குற 8 அப்படின்ற விஷயம், மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குற குரு நல்ல குரு. ஏன்னா பாதகாதிபதி 8ல் போய் மறையிற இடத்தை தான் பார்க்க போறாரு. அப்படிங்கும்போது ஒரு பொருளை திருமணமே இது வரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு திருமணம் தள்ளி போறது அப்படிங்கிறதெல்லாம் சக்சஸ் ஆகும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கிற வாய்ப்புங்கிற ஒரு விஷயம் அருமையான. ஏன்னா 6-10 பார்க்கறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். மிதுன ராசிக்கு 6-8-10 பார்க்குது. ஒரு வகையில் இந்த 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 10ஆம் பாவம்ங்கிறது 6-8ங்கிறதே ப்ராப்ளத்தினுடைய உச்சம். இப்போ அந்த இடத்த பார்க்குறதே உங்களுக்கு பாதி சும குறைஞ்சிரும். வேலையே இல்லாதவங்களோ, வேலையில திருப்தி இல்லாதவங்களுக்குலாம் கூட நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கும். இப்போ மிதுன ராசி இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் சுயதொழில் கூட செய்கிற அமைப்பு வரும். ஏன்னா குருவுடைய 9ஆம் பார்வைங்கிறது அருமையான பார்வை. அங்கே சனி வேற உட்காந்துருக்காரு. உனக்கு வேலை இல்லையா, நான் வேலையை தரேன், கான்ஃபிடென்ட்டை கொடுப்பாரு, நீ ரிலீஃப் ஆகிக்கா அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான குரு பார்க்கறதுங்கிறது கருமபுத்திரன் பிறப்பாம்பாங்க. அப்போ கொள்ளி வைக்க புள்ள கிடைக்கும்பாங்க. கொள்ளி வைக்கிறது சனி, குரு பார்க்குறாரு இல்லையா, கொள்ளி வைக்க புள்ள கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு அருமையான அம்சம். சுயதொழில் செய்வோருக்கு அருமையான விஷயம். வெளிநாடு போவவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். விவசாயம் செழிப்பதற்கு அருமையான ஒரு விஷயம். நல்ல மழை பொழியும் இந்த வருஷம். எது இருக்குதோ இல்லையோ, குரு இது மிதுன ராசி லக்ன அன்பர்கள் யாராக இருந்தாலும் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அப்படின்னு இருந்தால், இப்போ போர்ல தண்ணி வரதாகட்டும், ஆறு குளங்கள் நிரம்புறதாகட்டும்,
ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். தானியங்கள் நல்லா விளையும். நகை நட்டு கிடைக்குதோ இல்லையோ, உணவு சம்மந்தப்பட்ட இதுக்கு பஞ்சம் வராதுன்னு ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த அடிப்படையில விவசாயம் செய்பவர்களாக இருந்தால், குளம், ஏரிலாம் நிரம்பி வழிஞ்சு செல்வாக்கு நல்லா இருக்குங்கிறது ஒரு விஷயம். காதுல மட்டும் தண்ணி இஎன்டி பிரச்சனை காதுக்குள்ள மட்டும் தண்ணி போகாது. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்குத்தான கிணறு, ஆறு, குளமெல்லாம் நிரம்பி வழியுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. நல்லா இருப்பாங்க. என்ன வழிபாடு செய்யலாமா அங்க? வழிபாடு அப்படின்றது வந்து, இப்போ இப்ப இந்த மிதுனம் 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, விருச்சகம். அங்க குரு பாக்குது 2ஆம் இடத்துலருந்து. அப்போ இவங்க என்னன்னா, நம்ம காவல் தெய்வங்கள் இருக்கு இல்லையா? அப்ப ஆக்ரோஷமான எல்லை காவல், எல்லை காளி இந்த மாரி காவல் தெய்வங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து இந்த வேல் வாங்கி வைக்கிறது. ஏன்னா 6ங்கிறது ஆயுதம். அதுவே காலபுருஷனுக்கு 8. அப்போ ஆயுதங்கள் வாங்கி வச்சு ஆல்ரெடி வேண்டுதல் வச்சிருப்பாங்க. இந்த ஒரு வருஷத்துலயே வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த வருஷம் அதெல்லாம் செய்யறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது நல்லாருக்கும். ரொம்ப அற்புதமான விளக்கம் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சிம்ம நாயகி மணிமேகலை அவர்கள் கரூரிலிருந்து. நிறைய பேருக்கு தனித்துவமான ஜோதிடங்களையும், அவங்களுடைய கட்டங்கள் ரீதியாக பார்த்தும், உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்கள அவங்க குடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நீங்க தனித்துவமா, என்னுடைய பர்சனலா நான் கேட்கணுங்க. அதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா, ஆஸ்க் அஸ்ட்ரோ நிச்சயமா உங்களுக்காக அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குறாங்க. எங்களுடைய வெப்சைட் பாருங்க, ஆப் பாருங்க, எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு குடுக்குறோம். அதுல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, மணிமேகலை அம்மாவ நீங்க ஸ்ட்ரெயிட்டா கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பர்சனலான விஷயங்கள நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அற்புதமா நம்ம வந்து ராசி ரீதியா பார்த்துட்டோம். இப்போ நட்சத்திர ரீதியா எப்படி வந்து இந்த மாற்றம் இருக்க போகுது மிதுனத்திற்குன்னு தெரிந்து கொள்ளலாம். ஈஸ்வரன் ஐயா. அது மென்மையான ராசின்னு பேர். ஏன்னா அது இலை. அதை இசைக்க இசைக்க தான் நமக்கு வந்து ஆனந்தம் தரும். நம்ம அறியாமல் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். மிதுனாக கிடக்கிறது ஒரு இனிமையாக குரங்கு விட்டு கொடுத்தோம். அவர்களுக்கு நம்ம நல்ல ஒரு நண்பர்களை சேர்த்துனா நல்லா இருக்கும். நல்லவரோடு சேர்ந்தா நல்லது. அதான் அவங்க கவனமா இருக்கணும். இப்போ அவைகளுக்கு நம்ம இந்த கிரக நிலைகள் நம்ம பார்க்குற போது, அந்த நம்ம மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தை எந்த ஒரு விதமான ஒரு விஷயங்கள் பார்க்குற போது அவ்வளவு சிறப்பா இருக்காது. ஆனா ஒரு 3 மாசம் கழிச்சு சிறப்பா. ஒரு 3 மாதங்கள். அதாவது 1/6/2026 குருப்பெயர்ச்சினா, நம்ம செப்டம்பருக்கு மேல கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவைங்களுக்கு நல்லா இருக்கிற அளவுக்கு. மிருகசீட நட்சத்திரம் 3, 4 பாதத்தினர். அடுத்தது திருவாதிரை. இப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அதே மாரி மிருகசீட நட்சத்திரம் மாரி ஆரம்ப காலத்தில் சிறப்பு இருக்காது. பின்னாடி ரொம்ப சிறப்பா இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த குருப்பெயர்ச்சி நல்லாயிருக்கும். பொதுவா ஜென்ரலா நம்ம பார்க்குறபோது, இப்போ இந்த மிதுன ராசி அப்படிங்கிற போது நமக்கு எக்காரணத்தை கொண்டும் புதிய முயற்சிகளை தொடங்கலாம். புதிய முயற்சிகள் புதிய தொழில் தொடங்கலாம். ஏன்னா, இவ்வளோ நாளா நமக்கு வந்து நம்ம பார்க்குறபோது சரியான ஒரு பாதைகள் குரு ஜென்மத்தில் இருந்தாரு. ஆனா 10ல் சனி இருக்கார். அத குரு பார்க்குறாரு. அப்போ புதிய முயற்சிகளை செய்யலாம். அப்போ செய்கிறதுனால அவைங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. சனி வந்து நம்ம 4ஆம் இடத்த பார்க்குறார். அது வீடுன்னு அர்த்தம். அப்போ என்னன்னா, இந்த மிதுன ராசிக்காரர்கள் அந்த வீட்டில் புதிய சுபகாரியங்கள் நடக்கலாம். ஒண்ணு சுபகாரியம் திருமணம் நடக்கலாம். அல்லது பழைய வீட்டை இடிச்சு கட்டலாம். சனி பார்க்குறார் 4ஆம் இடத்த. பார்க்குறபோது பழைய வீட்டை இடித்து கட்டலாம். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு. அப்படி பழைய வீடு இடிச்சு கட்டுற வாய்ப்பு இல்லைன்னா, அது தாய்க்கு நமக்கு நோயை உருவாக்குற வாய்ப்பு வந்துரும். அது வந்துரும். ஏன்னா சனி 4ஆம் இடத்த தாய் ஸ்தானத்த பார்க்குறார். அதனால நம்ம பார்த்து அத செய்றபோது. அப்ப என்னன்னா, அந்த குரு வந்து நமக்கு ராசிக்கு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. இப்ப 6ஆம் இடத்த பார்க்குறபோது நமக்கு வந்து நிச்சயமா எதிரிகள் தொல்லை குறையும். எதிரிகள் தொல்லை குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்த குரு பார்க்குறார். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம். அதனால நிச்சயமா ஏற்கனவே எதிரிகள் இருந்துகிட்டு இருந்தாலும், இந்த தடவை நம்ம எதிரிகள் இருந்து நம்ம தப்பிக்கலாம். அதிலிருந்து நமக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். அதாவது கோர்ட்டு வழக்குகள் பிரச்சனை இருந்தாலும் வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இது ஏற்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இதை நம்ம வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்மத்தில் குரு வரும்போது பலமா இருக்கும். ஏன்னா ஒரு வக்கரமாகி மறுபடியும் சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கு வரப்போறார். அது வந்து புரட்டாசி ஐப்பசிக்கு மேலே அந்த நிகழ்ச்சி நடக்கும். அது தை 10க்கு மேலே வருடம் முழுவதும் அவர்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அப்போ இது எக்காரணத்தை கொண்டு நம்ம பார்க்குற போது, நம்ம இப்போ இவ்வளோ நாளாக நம்ம வந்து அந்த கிரகங்கள் ஜென்ம குருவாக இருந்ததுனால
அது அந்த ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பலமாக இல்லை. ஆனால் இன்னைக்கு அது வந்து அந்த மனைவிங்கிற ஸ்தானம் குடும்ப ஸ்தானத்தில் போய் உச்ச வீட்டில் உட்காந்துருக்கு. அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம பார்ட்னர் அல்லது லைஃப் பார்ட்னர் 2 பேர்த்துக்குமே நல்லாயிருக்கும். அப்போ கூட்டுறவு ஓங்கும். அப்போ தொழில் பார்ட்னருக்கும் சிறப்பாக இருக்கும். அப்போ அங்கே எதுவும் மனக்கசப்பு வராது. மனைவியிடம் இருக்கிற மனக்கசப்பும் தீரும். அப்போ தேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து உடனடியாக நம்ம தீரும் அப்படின்னு சொன்னால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம வந்து ஒரு 40 நாள் நம்ம குரு பயிற்சிக்கு பிறகு 40 நாள் பிறகு தீரும். அந்த நட்சத்திரக்காரர்கள் 40 நாளுக்கு மேலே தீரும். அது நம்ம வந்து திருவாதிரையில் இருக்கிறவங்களுக்கு 80 நாளுக்கு பிறகு அந்த ரொம்ப சூப்பராக இருக்கும். மிருகசீரிஷத்துக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உடனே நல்லா இருக்கும். உடனே நான் குரு பயிற்சி சரி, ஓ நட்சத்திர ரீதியா என்னென்ன வழிபாடு மேற்கொள்ளலாம்? அதை நட்சத்திர வழிபாடு செய்தோன்னா நம்ம ஜென்ரலாகவே நம்ம பார்க்கணும்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் வழிபாடு செய்யலாம். யாருங்க ஐயா? மிருகசீரிஷ எல்லா ராசிக்காரர்களே ராசிக்காரர்களே. இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரக்குன்னா இப்போ நம்ம வந்து சனீஸ்வரன் முடிப்படை வழிபாடு செய்யலாம். இப்போ நம்ம வந்து திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணால் ராமர் வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்தாங்கன்னா இந்த ஆண்டு இத்தனை நாள் இருந்ததை விட இந்த குரு பயிற்சி 2026 அவருக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்கும். இன்னொரு நட்சத்திரம் புனர்பூசம் 1, 2, 3 பதம் இருக்கும். புனர்பூச நட்சத்திரங்கள் குரு பகவானை தரிசனம் பண்ணால் நல்லா இருக்கும். ஜென்ரலாக பொதுவாகவே இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் பெருமாள் வழிபாடும் சனீஸ்வரன் வழிபாடும் அல்லது நமக்கு முனியப்பன் வழிபாடு செய்யலாம். மிக்க நன்றி. சேலம் ஆட்டையம்பட்டி நம்மளுடைய ஈஸ்வரன் ஐயா அவர்கள் மிக சிறப்பா நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை சொல்லியிருக்காங்க. இதுல என் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆஸ்க் ஆஸ்ட்ரோ மூலமா நீங்க அவரை வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதன் மூலமா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஈஸ்வரன் ஐயாவை நீங்க பிரைவேட்டா பர்சனலா உங்களுக்காக நீங்க மீட் பண்ணி உங்க குடும்ப வாழ்க்கையினுடைய வளம் பெறுவதற்கான வழிகளை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஐயா, இப்ப லக்னம் ரீதியா நீங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் கொஞ்சம் பதட்டத்திலயும் இருக்காங்க. இயல்பா அவங்க எப்படி இருக்கணுங்க ஐயா? பொதுவாக வந்து அது காலபுருஷனுடைய 3ஆம் வீடு. இதனுடைய சின்ன என்ன வச்சிருக்கான், கதை பிடித்த ஆணும் கையில் பிடித்த பெண்ணும். ஒரு ஆணினுடைய வீரத்தையும் பெண்ணுடைய நளினத்தையும் பறைசாற்றுகின்ற இடம் தான் மிதுனம். அப்போ இதில் பிறந்தவன்கிட்ட போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களை இப்படி பார்ப்பேன், நீ எல்லாம் ஒரு ஆள். ஏன்னா அவன்கிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்குது. அவன் சிறந்த அறிவாளி, நிபுணே. காற்றை விட வேகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய மனிதர்கள் இந்த உலகுக்கு அடையாளம் காட்டுறதே மிதுனம் தான். இப்போ இவன் ஒரு விஷயத்த, உங்களுக்கு புலப்படாத விஷயத்த அவன் கிரகிச்சிருவான். ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான், அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருவான். காதில் கேட்டதை கொண்டு வந்து புதுசாக ஒன்று செய்வான். இப்படிலாம் அவன்கிட்ட வந்து நல்ல திறமைகள் இருக்குது. அதனால் காலத்தால் எந்த கிரகம் எங்கே வந்தாலும் சரி ஏமாற்றமே இல்லாமல் தப்பிக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா மிதுனத்துக்காரங்க தான். ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், சமயச்சுத்த புத்தி இருக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அனுசரித்து போயிடுவான். அதில் அவன் மகா கட்டிக்காரன். உங்கள்கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு ஆதாயமோ பெனிஃபிட்டோ இருந்தால் நல்லா பேசுவான். இல்லாட்டி அவன் மௌனம் தான். இயற்கை என்னடே இவன் இப்படிப்பட்ட ஆளுக்கு ஆமாம் தனக்காரகனாகிய குரு என்ன நிதிக்கு காரணாகிய குரு 2ல் வந்து உட்கார்றாரு. தனக்காரகன் நிதி. அப்போ 2ல் வரும்போது இப்போ இவனுக்கு பொருளாதார ஆசை நிறைய வரும், காசு ஆசை நிறைய வரும். ஆனால் பிரபஞ்சம் இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டை கட்டுறதுக்கு அவ்வளோ சங்கடப்படுவோம். ஐயோ இதை பூரா கட்டி முடிக்கும். வருமானம் வரக்கூடிய சொத்தை பூரா அவனுக்கு தான் உருவாகி கொடுக்கும். வருமானம் வரக்கூடிய சொத்து யாருக்குடா ஈஸியாக அமையுது? நம்ம மிதுனத்தில் பிறந்தவனுக்கு, மிதுன லக்னத்தில் பிறந்தவனுக்கு. நீங்கள் பல இடத்துல டீச்சிங் ப்ரொஃபஷனில் இப்போ குரு சனிசாரம் வாங்கி 10ல் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறியா, இப்போ ஒரு டீச்சிங்க்கு வந்து படித்து போட்டு வேலையை எதிர்பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு வேலையை கொடுத்துரும். ஆனால் சனி அட்டமாதிபதி, காசு கொடுத்து தான் வாங்கணுன்ற ஒரு சூழல் வரும்போது கொஞ்சம் கவனம். ஏன்னா பணம் போயிடக்கூடாது. அதே மாதிரி சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு, இப்போ வக்கீல் இதெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அடுத்து ஜட்ஜு போஸ்ட் கிடைச்சிடும். பதவி உயர்வு. அதே ஜட்ஜு தான். ஆமாம், நீதியரசர் ஆயிடுவாங்க. அதே மாதிரி அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு எல்லாம் பாருங்க, இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை மாற்றமாக தான் இருக்கும். புதிய ஒரு சட்டத்தை இவங்க உருவாக்கலாம். அப்படி ஒரு இது இவங்ககிட்ட இருக்குது.
அதே மாதிரி சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பள்ளி, கல்லூரி, பாலிடெக்னிக்கு இந்த மாதிரி இதில் வந்து இவங்களுக்கு இன்கம் வர்ற பல கரஸ்பாண்டன்ட்லாம் இருக்காங்க. இது ஒரு பக்கம். 7 குரு 2ல் மணியம்மா சொன்னது மாதிரி கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் வேணுங்களே, இல்லையா? ஆமாம், சந்தோஷம் வேணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு பெண்ணை, இல்லாத வீட்டு பெண்ணை இவன் கல்யாணம் பண்ணானா தப்பிச்சிருவேன். எதிர்பார்ப்போடு இவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான்னா ஏமாந்துறான்னு சொல்லக்கூடாது, இவனால் ஒரு பெண் ஏமாற்றப்படுகிறாள் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கை கொடுக்கணும். ஏன்னா சனி 7ஆம் இடத்தை பார்த்துட்டு தான் இருக்காரு. 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ சனி 12ஆம் இடத்தை போகும்போது அயனசேனை போகிறது ஈஸியாக தரமாட்டான். சனி 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல பழி அப்படின்னு வரும், பிரேக் போடுறா அப்படிமா. ஏன்னா இது அதில் இருக்குது. அப்போ குரு 2ல் இருக்கிறது அப்படின்றது ஒரு அவர் பார்க்குற இடத்துக்கு தான் பெருமை. அப்போ இருக்கிற இடம் கவனமாக இருக்கணுமா? அப்போ இந்த 2ஆம் இடத்தில் குரு, 10 குரு 2ல் இருந்து இந்த சாரணான் சனியாகி, சனி அட்டம பாக்கியாதிபதியாகி 10ல் யாரையோ இனம் தெரியாதவனை நம்பி போய் இவன் முதலீடு பண்ணி தொழில் செய்ய போயிடக்கூடாது. போனா ஆமாம், அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய்கிட்டு இருப்பான் பொதுவாக. அப்போ இதெல்லாம் இயற்கையான நிலை இருந்தாலும் இதையெல்லாம் அவன் வந்து தப்பிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இயல்பாகவே அவன்கிட்ட அறிவு இருக்குது. நம்ம அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. என்ன வச்சுக்கணும்? இப்போ நான் மிதுனத்தில் வளர்ந்தவன் வந்து உத்தியோகத்துக்கு தான் போச்சுருவேன், தொழிலுக்கு வரவிட மாட்டேன். வராதிங்கடா. இப்போ இங்கே சனி ரெட்டப்படை ராசியில் இருக்க 10ஆம் இடம் கூட்டு தொழிலுக்கு அழைச்சிட்டு போகும். நான் ஒருத்தன் வந்து இவன் காசு பண்ணுறது, ஏன்னா இவன் காசு பண்ணுறது சூறையாடனே வருவான். சுரேஷும் அப்படி இருக்கு இப்படி இருக்குமே, இவன் கொஞ்சம் ஆசைப்பட்டான்னு சொல்லி முடிஞ்சிச்சு. அதுக்கு என்ன செய்யலாம்? குரு 2ல் சனி 10, இது கால அவசரங்கள் 4-12 இருக்கிற காசை பழைய வீட்டை இடித்து கட்டி அதில் போய் குடியிருந்தானே இவன் கொடி சொல்லாயிருவான். அப்போ அந்த இடத்துல 10ல் இருக்கக்கூடிய சனி குரு குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், ஆதரவற்ற முதியோர்கள், இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இவன் செய்யக்கூடிய இது இருக்கு இல்லையா, உதவி, அது இவனை கோடி கோடியாக கொண்டு வந்துடுவான். அண்ணன் சொன்னது மாதிரி மிருகத்தில் பிறந்தவங்க எப்பயுமே பெருமாளை தவிர வேறு எந்த இதுக்கும் போகக்கூடாது. பெருமாள் கோயில்லாம் இவங்களுக்கு உகந்தது. அதில் சக்கரத்தாழ்வாரையும் கும்பிடலாம், கருடாழ்வாரை அதெல்லாம் வணங்கலாம், கருடாழ்வாரையும் கும்பிடலாம். இந்த மிதுனத்துக்காக போய் கருடாழ்வாரை ஒரு 18 சுற்றிட்டானே வைங்களேன், அவன் எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை, எந்த சாமி கும்பிட தேவையில்லை, எல்லாம் அவனை தேடி வரும். ஆனால் இந்த குருப்பெயர்ச்சியில் இவன் என்ன செய்யணும்? புனித நதிகளில் நீராடி, நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு இருக்கு இல்லையா, இது பண்ண அதே மாதிரி ஜீவசமாதி வழிபாடு பண்ண ரொம்ப சிறப்பாக. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. மூவரும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி எடுத்துக்கோங்க. நெகட்டிவிட்டி வந்து உங்களை வந்து எச்சரிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதையும் கவனத்துல எடுத்துக்கோங்க. டாக்டர் பொன்னையா சுவாமிகள் அவர்களை நீங்க பர்சனலா உங்களுக்கு தனித்துவமா நீங்க வந்து அவரிடம் உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும், வழி நடத்தணும் அவர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் மூலமாவோ ஆஃப்லைன் மூலமாவோ உங்களுக்கான வாய்ப்பை ஆஸ்ட்ரோ உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கான்டாக்ட் டீடைல்ஸை குறிச்சுக்கோங்க. அதுல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஐயாவை நீங்க சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும்.